நடிகர் விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு தொடக்கத்திலேயே எண்டு காடு போடும் சூழல் உருவாகிவிடுமோ என்ற கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது. விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு சிக்கலாகும் திரிஷா விவகாரம். கோட் படத்திலும் விஜயுடன் திரிஷா நடிப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். திடீரென இணையத்தில் பரவும் நடிகை திரிஷாவின் விவகாரம் இந்த பிரச்சனைக்கு காரணம். இப்போது பரவும் கிசுகிசு என்னவென்றால், நடிகர் விஜயுடன் நடிகை திரிஷா காதலில் இருக்கிறார் என்பதே. இதை யாரும் உறுதிப்படுத்தவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. இதெல்லாம் கில்லி குருவி படத்திலிருந்தே பேசப்படும் விஷயம்தான். அதெல்லாம் சரி. இப்ப ஏன் அதை பற்றி பேசுறோம்னா, அதற்கு சில காரணங்கள் இருக்கு. திரிஷா நேற்று விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார். அதற்கு இன்ஸ்டாவில் அவர் ஒரு ஆங்கில காதல் பாடல் போட்டிருந்தாங்க. அதில் நீதான் என் காதல், என் உயிர் பிரியும் வரை நீதான் என் காதல் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் வரிகள் வருது. திரிஷாவின் பழைய படங்களை தோண்ட தோண்ட அதில் பல போட்டோக்களில் விஜயின் ஷூ தெரிகிறது. அதே காலகட்டத்தில் விஜய் பயணம் செய்த பொழுது அணிந்திருந்த அதே கருப்பு வெள்ளை ஷூ. இதெல்லாம் போக திரிஷா இருந்த பயண லொகேஷன்களில் விஜயும் இருந்தது சில போட்டோக்கள் மூலம் நம்மளுக்கு சந்தேகத்தை கிளப்புது. அதாவது ஒரு விஷயத்தை, பெரும்பாலும் இருவருக்கும் இடையிலான காதல் விஷயத்தை பொதுவெளியில் சொல்லாம வச்சிருப்பாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பொது உலகிற்கு தெரியப்படுத்துவாங்க. இதைதான் இப்பொழுது திரிஷா செய்கிறாரா? விஜயின் அரசியலுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். முதல் விஷயம், விஜய் வருகை அரசியலுக்கு இப்ப தேவை. முடிந்த அளவு எதிர்க்கட்சிகளின் வலுவான குரல்கள் இருப்பதே அரசியலுக்கு அவசியம். விஜய் ஒருவேளை திரிஷாவுடன் தொடர்பில் இருந்தாலும் அது பர்சனல் விஷயம். என்ன ஒன்று, அவர் பொது வாழ்க்கைக்கு வரும் பட்சத்தில் இதை கண்டிப்பா கேள்வி எழுப்புவாங்க. விஜய் அதற்கு பதில் சொல்லணும். கண்டிப்பா இந்த கிசுகிசு விவகாரம் அவர் அரசியலை பாதிக்கும். இப்பொழுதே அதற்கு விளக்கத்தை கொடுத்து சரி பண்ணிக்கிட்டா நல்லது. யாருடன் வாழ்வது என்பது அவரவர் தனிப்பட்ட விஷயம். அவர் என்ன முடிவுகளை வேண்டுமானாலும் எடுக்கலாம். தமிழக மக்கள் இதற்கு முன்பெல்லாம் திருமணம், உறவு முறை எல்லாம் தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் எப்படி இருக்கிறது என்று பார்த்து வாக்களித்தது இல்லை. விஜய்க்கும் அப்படித்தான். ஆனாலும் அவர் பொது வாழ்க்கைக்கு வரும் பட்சத்தில் இதை கண்டிப்பா விஜய் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். விஜய் தனது அரசியல் பிரவேச அறிவிப்பை வெளியிட்டார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியும் தொடங்கியிருக்கார். தனது இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் என்று விஜய் கூறியிருக்கார். மேலும் தற்பொழுது வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடித்து வரும் கோட் படத்தை தவிர ஏற்கனவே கமிட்டான ஒரு படத்தையும் முடித்துவிட்டு முழு நேர அரசியலில் இறங்க போவதாக விஜய் அறிவித்திருக்கார். மற்ற நடிகர்களைப் போல் ஓய்வுக்கு பின் அரசியலுக்கு வராமல் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் பொழுதே அரசியல் பிரவேச அறிவிப்பை வெளியிட்ட விஜய்க்கு பலரும் பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா தற்பொழுது விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு ஆரம்பத்திலேயே முடிவுக்கு வந்து விடுமோ என்ற பயம் எழுந்துள்ளது. இதற்கு திரிஷா விவகாரம் தான் காரணம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.